ஏன் நான் இருக்கிறேன், எதுக்காக வாழ்றேன்னு தெரியல. எல்லா வருடமும் எனக்கு இப்படியே போயிட்டு இருக்குது. எல்லா வருடமும் ஒரே மாதிரி தான் இருக்குது. சோர்வுல இருக்கிறேன், கடன்ல இருக்கிறேன், தேவைகள் எனக்கு எவ்வளவோ தேவை இருக்குது. ஆனா வருஷம் காலம்தான் கழியுது. ஆனா எதுவுமே மாறல அப்படின்னு நீங்க இருப்பீங்க அப்படின்னா, இந்த புதிய வருஷத்துல இந்த முதல் நாளிலே கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுங்க. ஹalleluya, ஹalleluya. அது நம்ம கையில தான் இருக்கு. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பதும், ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நாம் பெறாமல் போவதும் நம்முடைய கரத்துல தான் இருக்கு. போன வருஷத்துல கர்த்தருக்கு நாம் பிரியமில்லாததை செய்தோம், அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியாம இருந்தோம் அப்படின்னு இருந்தா, இந்த வருஷத்துல ஆண்டவரே நான் உமக்கு கீழ்ப்படிவேன், உங்க வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேன். ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதிக்கிற தேவன். எல்லா வருஷம் போலவும் இல்லை, இந்த 2025ஆம் வருடம் எனக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருக்க